ஏங்க இங்கே பாருங்க, நான் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் மாங்காயெல்லாம் அறுத்து அறுவடை முடித்த பின்னால் மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் கவாத் பண்ணியிருக்கிறேன். அந்த கவாத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கொடி இருந்துச்சு. அது அந்த தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன், இது பேர் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு சீந்தில் கொடின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு வந்துட்டேன். எல்லாமே கட் பண்ணி விட்டு இப்போ ஒரு 2-3 மாதம் காடெல்லாம் ஓட்டி சுத்தம் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். நான் எந்த இடத்துல மரத்து உச்சியில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டனோ அந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஆழம் விழுது தான் நம்ம பார்த்துருக்குறோம். அங்கேருந்தே ஒரு விழுது மாதிரி வருதுங்க அதோட வேர். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது மரம். அதிசயமாக இருக்குது. இது ஆலமரத்தில் தான் நம்ம இவ்வளோ நாள் விழுது பார்த்துருக்குறோம். இங்கே பாருங்கள் மண்ணுக்கு தரைக்கே வந்துருச்சு. இதோ இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு அடி தான் அதை தொடறதுக்கு. ஆனால் அது வேர் உயிரோடையே நல்ல பசுமையாக இருக்குது. பாருங்க, அதா இங்கே பாருங்கள், அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்து திரும்ப அது மண்ணில் ஊனி அந்த புது தண்டுக்கு, அந்த பழைய தண்டுக்கு இது மூலமாக மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ பாருங்கள் நிறைய வருது. இதுக்கு எவ்வளோ மகத்துவம் பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு கணபதி ஹோமம் பண்ணுறப்ப இந்த யாகங்களுக்கெல்லாம் இந்த கொடியை உபயோகப்படுத்துகிறாங்களாம். இது அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் தான் யாகத்துலலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவ்வளோ பவருங்க பாருங்கள். மரம் முழுக்கவே நான் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி விட்டனோ அங்கேருந்தெல்லாம் பாருங்கள் விழுதாக வர ஆரம்பிக்குது. அதான் இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த கொடி கொடியாக தெரியுறது பூராமே அந்த விழுது தான். அந்த பழைய கொடிங்கள்லேருந்து வர விழுது தான் அது. அந்த பழைய கொடி அது காயாமலே இருந்து பாருங்க எவ்வளோ நாள் கழித்து திரும்ப அதில் இருந்து விழுதுகள் வருது. எல்லாமே தரைக்கு வந்துருச்சு. அது திரும்ப அதை இதை மட்டும் என்ன பண்ணாலும் அது எங்கேயாவது ஒரு பக்கம் வேர் பிடிச்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்க அதோட தொடர்ச்சி தான் இங்கே பாருங்கள். இதெல்லாம் பிட்டாக விட்டுட்டு போனதெல்லாம் தொங்கிட்டு இருந்ததுலேருந்து பாருங்கள் எல்லாம் நிறைய விழுது வருது. இதை நம்ம கட் பண்ணாத விட்டுட்டோம்னா இந்த மரத்தையே போட்டு மூடிடும். பூரா பக்கமும் வேர் வந்துடும். அந்த பழைய கொடிங்கிலேருந்து இந்த மரத்தையே மூடி அந்த அளவுக்கு கொடி படர்ந்து போயிடும். இதில் என்ன அவ்வளோ பவர்னு தெரில பாருங்கள். இதையும் நான் 10 வருஷமாக அழிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் அதை அழிக்கவே முடியல. இந்த மாதிரி பிடுங்க கொடியெல்லாம் பிடுங்கி போட்டுருவேன். திரும்ப இந்த மாதிரி விழுது வச்சு வந்துடும். திரும்ப மாங்காய் சீசனுக்குள்ளே இதை திரும்ப இன்னும் 2-3 தரம் சுத்தம் பண்ணணும். இதோட வேரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து மரத்துலேருந்து கீழே வரும்போதே வேரோடையே வருது. மண்ணே இல்லை, சும்மா